2வது வருஷம் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை. ஏன்னா நான் 5 கோடின்னு பெஞ்ச் மார்க் பண்ணிட்டேன். 2வது வருஷம் வந்து ப்ராடக்டை வந்து ஆந்திராவில் லான்ச் பண்ணேன், தமிழ்நாடு ப்ளஸ் ஆந்திரா. அப்போ வந்து 4 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணேன். 3வது வருஷம் வந்து கர்நாடகாலையும் கேரளாலையும் லான்ச் பண்ணேன், 6 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணிட்டேன். ஸோ 3 வருஷத்தில் 6 கோடி ரூபா பிஸ்னஸ்ஸு. ஒரு 30 வயசு பையன் அப்படியே லைஃப்பில் வந்து அப்படியே வந்து என்ன அந்த க்ளவுட் 9ல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அப்படி வந்து ஒரு பரபரப்பாக வந்து அந்த லெவலுக்கு போயாச்சு. அதுக்கு மேலே எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஏன்னா அது வரைக்கும் வந்து யாருக்கோ ஏதோ ப்ரூவ் பண்ணணும்னு, எங்கள் அண்ணாவிட எனக்கும் பிஸ்னஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற ஒரு அந்த உந்துதல், அந்த எனர்ஜி உள்ளே இருந்தது. அந்த எனர்ஜி போன அப்புறம் நான் கொஞ்சம் அப்படியே லைஃப்பை ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் வந்து நான் வந்து கற்றுக்கணும். இப்போ வந்து திரும்பி பார்த்தா அதோட பாடம். அதான் ப்ரெஷர் குக்கரில் வந்து எப்போ எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ அப்போ தான் அது குக் ஆகும். அதே மாதிரி மனிதன் வந்து எவ்வளோ வந்து ப்ரெஷர்லேயே ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அப்போ